அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆதி இருக்கார்ல, அவர் வந்து சண்டை போட்டு கடைசியில வந்து தமிழ், குழந்தை எல்லாத்தையுமே காப்பாத்துறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து ஆதியோட கார்ல வந்து அந்த குழந்தைங்கள வந்து கடத்திட்டு போனாங்கல்ல, அந்த கார் வந்து மோதிருச்சுல, அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து ஆதி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. "என்னய்யா டிரைவரு, நீ ஒழுங்கா வந்து லைசென்ஸ் வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கியா? இல்லைன்னா சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்கியா? பின்னாடி இவ்வளோ பெரிய கார் நிக்குது. அது கூட தெரியாம வந்து இடிச்சுக்கிட்டு இருக்க. இது ஒரு உயிர் இருந்துருச்சுன்னா என்ன இருக்கும்?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே பக்கத்தில் அந்த ரவுடியெல்லாம் சேர்ந்து, "சார் சார் மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் இடிச்சிட்டாரு, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னையா பார்த்து ஓட்டுங்க ஒழுங்கா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல தமிழுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. இது வந்து அப்பாவோட வாய்ஸ் தான், இது வந்து எப்படியாவது நம்ம அப்பாவுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஆதி அதுக்கடுத்து அவங்கலாம் சண்டை போட்டாங்களே, அவங்க வந்து சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. "ஒழுங்கா பார்த்து ஓட்டுங்க. பெரிய அடி எதுவும் இல்லாதனால தப்பிச்சுட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து மிரட்டி அனுப்புறாங்க. "சாரி சார், சாரி சார்ன்னு" சொல்லிட்டு அவங்க வந்து வண்டிய வந்து யூ டர்ன் போட்டு ரைட் சைடு எடுத்துட்டு போற மாரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில பார்த்தா நம்ம தமிழ் இருக்காங்கல்ல, தமிழ் வண்டிக்குள்ள இருந்துட்டு லேசா சிக்னல் காட்டுற மாரி காட்டுறாங்க. அத வந்து நம்ம ஆதி வந்து பார்த்துடுறாரு. இந்த வண்டிக்குள்ள தான் தமிழ் இருக்கணும். தமிழ் மாரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து டவுட் வந்துருது. உடனே அத ஃபாலோ பண்ணா தமிழ் இருக்காங்களா? இல்லைன்னா வேற யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உள்ள வந்து குழந்தையெல்லாம் இருக்கிற மாரி தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து திருப்பி கார் எடுத்துட்டு அத வந்து ஃபாலோ பண்ணிட்டே போய்க்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அத வந்து அந்த ரவுடிங்க வந்து பார்த்துடுறாங்க. "டேய், அவனுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்டா. நம்ம காருக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். ராங் ரூட்ல போய்க்கிட்டு இருந்தான். இப்ப பார்த்தா நம்ம எந்த ரூட்டுக்கு போறோமோ அந்த ரூட்லயே வந்துகிட்டு இருக்கான். வண்டிய ஒழுங்கா ஓட்டு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்க வந்து வண்டிய வந்து சந்து பொந்தெல்லாம் திருப்பி திருப்பி ஓட்டுற மாரி காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆதியோட கார் இருக்குல்ல, அவருக்கு வந்து தெரியாத மாரி வளைச்சு நெளிச்சு ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டி, டக்குனு குழந்தைகள் எல்லாம் ஒரு பாழடைஞ்ச வீடு மாரி இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள வந்து அடைச்சிடுறாங்க. வண்டியையும் இடம் தெரியாம கொண்டு போய் வேற எங்கிட்டாவது கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியையும் வேற பக்கம் கொண்டு போயிடுறாங்க. ஆதி அந்த இடத்துல வந்து தேடி போறாங்க. கடைசியில பார்த்தா இவங்க அதுக்குள்ளேயுமே வந்து அந்த குழந்தையெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கல்ல. இங்கிட்டு பார்த்தா ஆதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னடா இங்கிட்டு தானே கார் வந்துச்சு. நம்ம பின்னாடி தான் வந்துகிட்டு இருந்தோம். அதுக்குள்ள வந்து கார் எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்கி, இந்த ஏரியால தான் எங்கேயாவது இருக்கணும். நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ள மெதுவா தேடிக்கிட்டே இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீடா பார்த்துக்கிட்டே வராங்க. இந்த வீடா இருக்குமா? அந்த வீடா இருக்குமான்னு சொல்லிட்டு. அதில ஒரு வீடு வந்து சந்தேகப்படுற மாரி இருக்கு. அந்த வீடு வந்து வெளியில வந்து நல்லா பூட்டெல்லாம் போட்டிருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள வந்து யாரோ இருக்கிற மாரி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆதிக்கு வந்து தெரியுது. உள்ள வந்து தமிழ் இருக்காங்களா, அவங்களும் ஜன்னல் வழியா நம்ம அப்பா வந்து நம்மள தேடி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் நம்பிக்கையில வந்து ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. ஆதியும் கரெக்ட்டா அந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு, இந்த வீடா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுற மாரி காட்டுறாங்க. உள்ள இருந்து தமிழ் வந்து சிக்னல் குடுத்துடுறாங்க. அவங்களுக்கும் வாயில வந்து இது போட்டிருக்காங்கல்ல, அதாவது பிளாஸ்டர் மாரி போட்டு ஒட்டியிருக்காங்கல்ல, அது இருந்தும் அவங்க வந்து சவுண்ட் குடுக்குற மாரி காட்டுறாங்க. ஆதிக்கு வந்து தெரிஞ்சிருது. உள்ள ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதிரடியா வந்து அந்த பூட்டெல்லாம் உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போற மாரி காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா எக்கச்சக்க குழந்தைகள வந்து கடத்தி வச்சிருக்காங்க. அத பார்த்த உடனேயுமே அவங்களுக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் ஆயிருது. அப்போ வந்து தமிழ் இருக்காங்க. தமிழையும் பார்த்துடுறாங்க. உள்ள வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிடுறாங்க. தும்சம் பண்ணிட்டு எல்லா குழந்தையுமே காப்பாத்துறாங்க. காப்பாத்துனது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவங்க தான் குழந்தையெல்லாம் கடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இன்ஃபார்ம்லாம் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல தமிழ வந்து காப்பாத்திடுறாங்க. மித்த எல்லா குழந்தைகளையுமே போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கட்ட குடுத்துடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து எல்லா குழந்தைகளையுமே ஒப்படைச்சிருங்க சார் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அவங்களும் சரி சார் நாங்க பார்த்துக்குறோம். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அந்த இடத்துலருந்து அனுப்பி வச்சுடுறாங்க. ஆதி வந்து தமிழ கூட்டிட்டு நேரா வாராங்க. வந்துட்டு நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. தமிழ பார்த்தோனே பாரதிக்கு வந்து பயங்கரமான அழுகை வந்துருது. ஓடி போய் கட்டி பிடிச்சு அந்த இடத்துல நின்னு கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "அம்மா என்னைய காப்பாத்துனது அங்கிள் தாம்மா காப்பாத்துனாரு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே அவங்களுக்கு வந்து ஆதி மேல வந்து ஒரு அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சிருது. நம்ம வந்து வேண்டாம், வேண்டாம் நம்மள பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி விரட்டுனாலும், நமக்காக எவ்வளோ நல்லது செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து ஆதி வந்து இனிமே வந்து அவங்களுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. இத்தன நாளா வந்து நம்ம எவ்வளவோ டிஸ்டர்பன்ஸ் குடுத்துட்டோம், எவ்வளவோ தொல்ல குடுத்துட்டோம். நம்மளால வந்து நெறைய அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் அந்த இடத்துல ஒண்ணும் சொல்லாம கிளம்பி போற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.